வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 13. சஞ்சனா அன்று சொன்ன வார்த்தைகள் தான் ஷான்விக்கு நினைவிற்கு வந்தது. என்ன முழு மனதோடு ஏத்துக்கிட்டாரே, இதுவே போதும் என்று நினைத்தாள். அவளது எண்ணம் நிறைவேறப் போவதில்லை என்று அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை. பிரசவ நாள் நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஹர்ஷத்தின் அரவணைப்பு இவளுக்குள் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. பிரசவ நாளும் நெருங்கி பிரசவ வலியும் வந்தது. அதே நேரம் யாழினிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினான். அவள் அண்ணன் வீட்டில் ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி வைக்க தொடங்கி இருந்தாள். குழந்தை பிறந்ததும் குழந்தையோடு வருவதாக கூறியிருந்தான். இத்தனை நாளும் அவன் மனம் மாறி இருக்காதா, உண்மையாகவே வந்து விடுவானா என்ற சந்தேகம் யாழினிக்கு வரத்தான் செய்தது. யாழினியின் அழுகுரலை கேட்டு ஹர்ஷத் உடைந்து போனான். மனைவிக்கு என்ன பதில் சொல்வேன்? ஷான்வியை அழைத்து போகவும் முடியாது. என்ன செய்வதென்று புரியாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் துடித்தான். ஷான்வியும் நல்லவள், அவளுக்கு நான் துரோகம் செய்துவிட்டதாக இருக்கக்கூடாது என்று என்ன செய்வது என்று ஒருபுறம் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். ஆனாலும் இப்போது அவன் வீட்டில் நான் குழந்தையோடு வரப்போவதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். குழந்தையோடு அங்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அதனால் கொஞ்ச நாள் ஷான்வியை எங்கேயே பாக்கியத்தை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பிறகு முடிவெடுக்கலாம் என்று நினைத்தான். ஷான்வி பிரசவ அறைக்குள் அழைத்து சென்றார்கள். வெளியில் ஹர்ஷத் தவித்துக் கொண்டிருந்தான். பையனா பொண்ணா எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கணும், 2 பேரும் நல்லா இருக்கணும் என கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தான். அழகான ஆண் குழந்தை சிறிது நேரத்தில் பிறந்தது. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என செவிலியர் சொல்ல ஹர்ஷத்தின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஷான்வியிடம் குழந்தையை காட்டினார்கள். பிறக்கும் போதே கையில் மச்சத்தோடு பிறந்திருக்கு பாரேன், அதிர்ஷ்டக்காரன் என்றார்கள். ஷான்வி மச்சத்தை பார்த்தாள். கண்களில் கண்ணீர் வழிய குழந்தையின் பூ முகத்தை பார்த்தாள். எழ முடியாதவனாய் சோர்ந்து போய் அப்படியே படுத்தாள். சற்றே சோர்வுடன் இருந்ததால் அவளையும் அறியாமல் கண்களை மூடினாள். ஹர்ஷத்திடம் குழந்தையை கொண்டு சென்று கொடுத்தார்கள். மகிழ்வோடு குழந்தையை வாங்கி முத்தமிட்டான். என் குழந்தை, என் குழந்தை. அவனே அறியாமல் கண்களில் நீர் வழிந்தது. நான் எப்படி குழந்தையை தூக்கிட்டு போகப் போறேன்னு தெரியலையே என்று நினைத்தான். 2 நாட்களாக ஷான்வியோடு இருந்துவிட்டு பிறகு போக வேண்டும் என முடிவெடுத்தான். 3 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். குழந்தையை தடவி கொடுத்து கொஞ்சி தாய்ப்பால் ஊட்டிய அந்த உணர்வு, வெளிப்படுத்த முடியாத ஆனந்தம் அவளுக்குள் ஏற்பட்டது. இதற்குள் யாழினிக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக தகவல் கொடுத்தான். தகவல் கேட்டு தானே தாய்மை அடைந்ததாக மகிழ்ச்சி அடைந்தாள். ஒருபுறம் வேதனை இருந்தாலும் குழந்தை வந்த மகிழ்ச்சி அவளுக்குள் இருந்தது. வசுந்தராவின் பல கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் இதுவரை திண்டாடிய யாழினிக்கு இப்போதுதான் பாரம் குறைந்தது போல இருந்தது. நாள் கணக்கு பார்த்தால் இந்நேரம் குழந்தை பிறந்திருக்க வேண்டுமல்லவா? அவளும் குழந்தைகளை பெற்றவள் தானே. அதனால் யாழினியிடம் பல கேள்விகளை கேட்டு போராடி தான் சமாளித்துக் கொண்டிருந்தாள். ஷான்வியை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தான். தன்னை விட்டுவிட்டு சென்று விடுவாரோ, என்ன முடிவெடுப்பாரோ என்ற பயத்தில் படுத்திருந்தாள். பாக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ள சொன்னான். ஷான்வி, குழந்தைய உடனே அங்க கொண்டு போய் காட்ட வேண்டிய சூழல்ல இருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சு என்னை அனுப்பி வைப்பியா என கேட்டான். அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. திரும்ப வந்துடுவீங்களா என கண்ணீரோடு கேட்டாள். உனக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட மனசை நான் காயப்படுத்த மாட்டேன். உன்னோட சாபம் எனக்கு வேண்டாம். கொஞ்ச நாள் எனக்காக பொறுத்து கொள்ள முடியுமா என கேட்டான். உங்களுக்காக நிச்சயமா காத்திருப்பேன். ஆனா குழந்தை எப்படி அவ்வளோ தூரம் நீங்க தனியா தூக்கிட்டு போக முடியும் என்றாள். நான் ஹாஸ்பிட்டல்ல பேசியிருக்கேன். ஒரு நர்ஸ் கூட அனுப்பி வைக்க சொன்னேன். சமாளிக்கிறேன். அதை விடு, என் மேல நம்பிக்கை வை ஷான்வி என்றான். கண்ணீரோடு தலையாட்டினாள். குழந்தைய எப்படிங்க என்னால விட்டுட்டு இருக்க முடியும்? அப்போ எனக்கு தெரியலங்க, இப்போ ரொம்ப வலிக்குது என துடித்து போனாள். முதல் முறையாக முழு மனதோடு அவளுக்காக வாங்கி வந்த தாலியை அவனே அவள் கழுத்தில் கட்டினான். அவளை இறுகத் தழுவி கொண்டு அழுதாள். இந்த சந்தோஷம் எனக்கு போதுங்க. நான் உங்களை நம்புறேன்.
உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் என்றாள். குழந்தையை கொடுக்க மனமின்றி தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். விழிநீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதற்குள் மருத்துவமனையில் இருந்து அனுப்பியதாக நர்ஸ் ஒருத்தி அழைத்து வந்தாள். அவளை வெளியே காத்திருக்க சொன்னான். ஷான்வி, நான் போகட்டுமா என தயக்கத்தோடு கேட்டான். போங்கன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? குழந்தையை எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேங்க என தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ப்ளீஸ் ஷான்வி, வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோ. வேறு வழியின்றி மனதில் தீராத வலியோடு குழந்தையை அவனிடம் கொடுத்தாள். குழந்தையை யாழினியிடம் கொடுப்பதற்காக பிரியா விடை கொடுத்து புறப்பட்டான். கண்ணீரோடு வழி அனுப்பி வைத்தாள் ஷான்வி. அவனுக்காக காத்திருக்க தொடங்கினாள். ஹர்ஷத் வழியெங்கும் பலவித சிந்தனையோடு சென்றான். வருவதை முன்கூட்டியே தகவல் கொடுத்தான். குறித்த நேரத்தில் ஊருக்கு வந்து சேர்ந்தான். யாழினியிடம் சென்று குழந்தையை கொடுத்தான். யாழினிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் குழந்தையின் பூ முகத்தை பார்த்தவுடன் குழந்தையை அள்ளி கொண்டாள். முத்த மழை பொழிந்தாள். இவன் இனி என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. இனி யாருமே என மலடின்னு சொல்ல முடியாது என கண்ணீரோடு அணைத்து கொண்டாள். அங்கிருந்து வசுந்தரா வீட்டிற்கு குழந்தையோடு சென்றார்கள். வசுந்தராவை இவர்கள் பெற்ற குழந்தையை நம்ப வைத்தாள். நீ எப்பட அமெரிக்காவிலிருந்து வந்த? சொல்லவே இல்ல. குழந்தை பிறந்ததும் எனக்கு சொல்லல. குழந்தையோட வந்து நிக்கிறீங்க என அதிர்ச்சியோடு கேட்டாள். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். எப்படி ஐடியா என்றான். குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் வசுந்தரா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். குழந்தையை கையில் வாங்கிக் கொண்டார். பிறகு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து சென்றார்கள். குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்தது. முதல் 2 மாதம் இங்கிருந்து ஷான்விக்கு உடல்நிலையை பார்த்து கொள்ளும்படி பணம் அனுப்பி வைத்தான். அவ்வப்போது அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினான். ஆறுதல் கூறினான். யாழினி இதை கவனிக்காமல் இல்லை. இன்னும் அந்த பெண்ணோடு பேசிட்டு தான் இருக்கீங்களா என கோவப்பட்டாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க அப்பா ஆபரேஷனுக்காக பணம் கொடுத்தேன். இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க நிலைன்னு தெரியணும் இல்லையா? நமக்காக இவ்வளவு தூரம் செஞ்ச பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது யாழினி என வருத்தத்தோடு சொன்னான். அதுவும் சரிதாங்க. இன்னும் கொஞ்சம் மற்ற செலவுக்கு பணம் வேணும்னா நம்ம பார்த்துட்டு கொடுத்துட்டு கூட வரலாம். நானும் ஒரு நன்றி சொல்லணும். அதை நானே கொடுத்துட்டு சொல்லிட்டு வரேன். நீ வேண்டாம், நானே போயிட்டு வரேன் என்று அவசரமாக சொன்னான். ஆனால் யாழினி பிடிவாதத்தோடு நானும் வரேன் என்று சொல்ல வேறு வழியின்றி மறுக்க முடியாமல் சரி என்றான். மறுநாள் சில லட்சங்களை எடுத்துக்கொண்டு யாழினியை அழைத்து கொண்டு குழந்தையை வசுந்தராவிடம் ஒப்படைத்துவிட்டு புறப்பட தயாரானார்கள். என்னடா, இப்பவே குழந்தையை விட்டுட்டு 2 பேரும் ஜாலியா கிளம்பிட்டீங்க என வசுந்தரா கேட்க, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்குமா, குழந்தை அங்க கொண்டு போக வேண்டானுதான் என்று சொன்னான். சரி, போயிட்டு வாங்க, தங்கத்தை நான் பாத்துக்கிறேன் என கூறி அனுப்பி வைத்தார். போகும் வழியில் எதிர்பாராத விதமாக விபத்து நடந்து இருவரும் அந்த இடத்திலேயே இறந்துவிட்ட செய்திதான் வசுந்தராவுக்கு வந்தது. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் தவித்தார்கள். பிஞ்சு குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு வசுந்தராவிற்கு வந்தது. இறுதி காரியங்கள் முடிந்து வீடே களை எழுந்து காணப்பட்டது. தனக்கும் வயதாகிவிட்ட காரணத்தினால் குழந்தையை பார்த்து கொள்ள ஆள் வைத்தார்கள். அவர்கள் சரியாக பார்த்து கொள்வதாக தெரியவில்லை. அதனால் அக்னிக்கு திருமணம் செய்வதாக வசுந்தரா சொன்னார். இதை கேட்ட அக்னிவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவசரப்பட வேண்டாமா, கொஞ்சம் பொறுங்க என சொன்னவன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க என்று கூறிவிட்டு மாயாவிற்கு அழைப்பு விடுத்து நடந்ததை கூறினான். அப்போ அந்த குழந்தையை பார்த்துக்க நான் ஆயா வேலைக்கு வரணுமா என்றாள். என்ன இப்படி கேவலமா பேசுற? என் அண்ணாவோட குழந்தை தானே அது. நம்ம குழந்தை மாதிரி தானே மாயா. அடுத்தவங்க குழந்தையெல்லாம் என்னால பாத்துக்க முடியாது. ஆயா வேலை பார்க்க என்னால வர முடியாது என்றாள். முடிவா என்னதான் சொல்ற? யோசிச்சு சொல்லு. எத்தனை முறை யோசிச்சாலும் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க, நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் என கூறிவிட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டாள். இதை பார்த்த அக்னிக்கு மிக அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. விபத்து நடந்த இடத்திலிருந்து ஹர்ஷத்தின் அலைபேசி மற்ற உடைமைகளையும் கொடுத்தார்கள். அப்போதுதான் அது நினைவிற்கு வந்தவனாய் ஹர்ஷத் அவனது மொபைலில் இருந்த சிம் கார்டை தனது மொபைலுக்கு மாற்றினான். அதிலிருந்து ஏதாவது கிடைக்குமா என தேடினான். கடைசியாக அவன் சென்னையிலிருந்து பேசியது புரோக்கரை பற்றி கூறியதும் நினைவிற்கு வந்தது. அங்கு சென்று அவனது நண்பனோடு தொடர்பு கொண்டு யார் அந்த புரோக்கர் என விசாரிக்க தொடங்கியிருந்தான். அடுத்த சில மாதங்கள் ஆகியும் ஹர்ஷத்திடமிருந்து பணமும் வரவில்லை, எந்த தகவலும் இல்லை என்பதால் அவ்வளவுதான், நாம் ஏமாந்து விட்டோம், வாழ்க்கை மொத்தமாக முடிந்தது என தீர்மானமான முடிவுக்கு வந்த ஷான்வி பாக்ய தினம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தனது சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு தங்களது சொந்த ஊருக்கே வந்து சேர்ந்தாள். ஊரில் யாருக்கும் இந்த உண்மை தெரிந்துவிடக் கூடாது என்று ஊருக்கு வரும் முன்பாக கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி தனது பையில் பத்திரப்படுத்திக் கொண்டாள். அங்கு அவளை பார்த்து சித்தி அதிர்ச்சி அடைந்தாள். என்னடி, அதுக்குள்ள கடனை கட்டிட்டியா, ஊருக்கு வந்துட்ட என வெறுப்போடு கேட்டாள்.
ஆனால் அவளது தந்தையோ நலனை விசாரித்து பக்கத்தில் அன்போடு அமர வைத்து விசாரித்தார். இனிமே எல்லாம் சரியாகுமா, கவலைப்படாத என ஆறுதல் கூறினார். இனிமே நான் எங்கேயும் போலப்பா, இங்கே இருக்கேன் ப்ளீஸ் என்றாள். சரிம்மா, இருக்கிற வேலையவே நாம பார்க்கலாம், போதுமா, அழாத, நம்ம கஷ்டமெல்லாம் இனி தேர்ந்துரும் என்று ஆறுதல் சொன்னார். ஆமா, தீர்ந்துட்டாலும் திரும்ப வாங்கி வச்சிருக்கிற கடன் எல்லாம் யார் கட்டுவாங்க? என்னது, மறுபடியும் கடனா? நான் கொஞ்சம் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை மாற்றம் என கோபமாக ஷான்வி கேட்டாள். சம்யுக்தா படிப்பு செலவுக்கு இன்னும் மத்தது எல்லாம் இருக்கு. நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? இருக்கிற கடனை யார் கட்டுவா? வீட்டுக்கு ஆடம்பரமா பொருள் வாங்கி போட்டப்ப எல்லாம் உங்க அப்பனுக்கு தெரியலையா என கத்தி கொண்டிருந்தாள் வனிதா. ஷான்வி எதுவும் பேசவில்லை. தனது வழக்கமான பணிகளை கிராமத்தில் தொடங்கியிருந்தாள். அக்னிவ் சஞ்சனா மூலமாக ஷான்வியின் மொத்த விவரங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு வந்தான். வசுந்தரா என்றுமே தன்னை மாற்றாந்தாய் மகளாக நினைத்ததில்லை. தன்னுடைய பிள்ளையாகவே இன்று வரை வளர்த்திருக்காங்க. அப்படித்தான் ஹர்ஷத்தும் தன் உடன் பிறந்த தம்பியாகத்தான் இன்று அக்னியை நடத்தியிருக்கான். அவனது அப்பாவிற்கு 2 மனைவி. 2வது மனைவியின் மகன்தான் அக்னிவ். குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் இறந்து விட்டதால் இன்று வரை அவனையும் சேர்த்து வசுந்தராதான் வளர்த்து வருகிறார். இருவருக்கும் வசுந்தரா எந்த பாகுபாடும் பார்த்ததில்லை. அந்த நன்றி கடனுக்காகவாவது அண்ணனுக்காக தன் வாழ்க்கையை தொலைத்த அந்த பெண்ணுக்கு நாம் வாழ்க்கை தர வேண்டும். அவளை தவிர இந்த குழந்தையை வேறு யாரும் அன்னையாக இருந்து வளர்க்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் எடுத்த முடிவை அப்போது யாரிடமும் கூறவில்லை. நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு பொண்ணோட வாழ்ந்திருக்கேன், நானும் உத்தமன் இல்லையே, என் அண்ணனுக்காக நான் இதை கூட செய்யலன்னா மனுஷனே இல்லை என முடிவெடுத்து தான் ஷான்வி இருக்கும் கிராமத்திற்கு வந்தான். சஞ்சனாவிடம் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டுதான் கிராமத்திற்கே வந்தான். அவளும் தன் தோழிக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்று அமைதியாக அக்னியை அனுப்பி வைத்தாள். அவளது சித்தியை சந்தித்து இன்று திருமணம் வரை முடிவடைந்து இருந்தது. ஷான்வி சொல்லி முடித்திருக்கும் போது அவள் கண்களில் இருந்து மொத்தமும் வற்றி இருந்தது. மீதியை அக்னிவ் சொல்லி முடித்திருந்தான். 2 பேர் வாழ்க்கையிலையுமே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் தெளிவான முடிவோடு தான் உன்னை திருமணம் செஞ்சேன். இந்த உண்மையெல்லாம் நீயே உன் வாயால சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ உனக்குள்ள குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவராம மொத்தத்தையும் மறைச்சு வச்சுட்ட. நீ செஞ்சது தப்புனா நான் செஞ்சதும் தப்புதான். நானும் ஒரு பொண்ணோட வாழ்ந்திருக்கேன். இந்த குழந்தைக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் வாழக்கூடாது? என் அண்ணனோட நான் செய்யற நன்றி கடனா இது நான் நினைக்கிறேன். அதே சமயம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெட்டு போயிடக்கூடாது. எங்க குடும்பத்துக்காக ஒரு வாரிசை கொடுத்த உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன் ஷான்வி. தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்கிட்ட விவாகரத்து கேட்டு மனசை காயப்படுத்தாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். இதான் என்னோட உறுதியான முடிவு என்றான். அதிர்ச்சி அடைந்த ஷான்வி தன் முடிவிலிருந்து மாறவில்லை. இவ்வளவு தெரிஞ்சும் நீங்க என்னை ஏத்துக்கொள்ள போறியா? பெரிய தியாகி இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன், சரியோ தப்போ ஒருத்தரோட வாழ்ந்துட்டேன். நான் பண்ணது தப்புதான். இன்னொருத்தருக்கு மறுபடியும் வாழ்க்கையில இடம் இல்ல. எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, இது போதும். தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க. குழந்தையோட நான் எங்கேயாவது போய் வாழ்ந்துடுவேன். தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து கொடுங்க என அதே முடிவோடு நின்றாள். அவள் எதிர்பாராத நேரத்தில் அக்னி ஓங்கி கன்னத்தில் அறைந்தான்.